ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். பிள்ளையார்பட்டியில் உள்ள பிள்ளையாருக்கே ரொம்பவும் பிடிச்சமான ரொம்பவும் சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த டம்ளரோட அளவில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் தேங்காய் துருவுனது, அது கூட கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்காக, அது கூடவே 1 சிட்டிகை உப்பு தேவைப்படும். இப்போ எடுத்த இந்த டம்ளரோட கணக்குப்படி தான் எல்லா பொருட்களையுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், அதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வரட்டும். பாகு கன்சிஸ்டன்சி எதுவும் தேவை கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா இங்கே நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை நல்லா 1 தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிட்டு நிழல்லையே உணர்த்தி எடுத்துக்கோங்க. ஈரம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பச்சரிசி ரொம்ப அப்படியே பொரிஞ்சு வர வேண்டாம், லைட்டாக சூடானால் போதும். இப்போ இது சூடாகிடுச்சு. இதை எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இதை கழுவி காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இதை டேரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் அதே தட்டில் மாற்றிக்கலாம். இதை கூட மாற்றிட்டு இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குருணையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குருணையாக இருக்குது. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த பவுட்ரை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக மிக்சியில் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் அந்த அரிசி எல்லாத்துலேயுமே நல்லா படர்ற அளவுக்கு பொறுமையாக கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துருக்க அரிசி பருப்பு குவான்டிட்டி வந்து 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம். ஸோ 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 1க்கு 2 மடங்கு தண்ணி, 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை. சூடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வேலையாயிடும். நல்லா கலருங்க, கைவிடாத அளவுக்கு, நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா பொறுமையாக நிதானமாக கலருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக கலரி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் கலர முடியலன்னா விஸ்க் எடுத்து விஸ்கில் கலரிக்கோங்க. கைவிடாமல் கலரிக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரமாக கட்டி போட்டுரும். நல்லா இந்த அளவுக்கு கலர்னதுக்கப்புறமா இதில் 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது ஸ்வீட் ஐட்டம், எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலுமே அதில் 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் பாயாசம் நீங்கள் செஞ்சால் கூட அதில் 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இப்போ இது கூடவே கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டுறதுனால அதில் ஏதாவது தூசி கீசி இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். ஸோ வடிகட்டி இதை ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா சுற்றி கிளறி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் மாவோட எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான பதம், ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு இந்த மாவு மேலே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் எதுவும் ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவி காமிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலோ சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.